யூஸ் பண்றேன். எப்பவுமே கிரௌடடா இருக்கு, லேட்டா தான் வருது. இல்ல கம்மி பண்ணிருக்காங்கன்னு ஃப்ரீக்வன்சியே இல்ல. இப்ப இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரௌடடா இருக்கு, ஏறதுக்கே இங்க முடியல. ஃபர்ஸ்ட் இல்ல 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 எல்லா நாளும் டெய்லி இது மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமா நிறைய ட்ரெயின்ஸ் விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இங்க ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நீங்க பண்ணா நல்லா இருக்கும். ரெகுலரா ஏன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு மேல லேட். இன்னைக்கு பாருங்க டைம் போட்டுருக்கிறது ஒண்ணு, வந்திருக்கிற டைம் ஒண்ணு. மோஸ்ட்லி நான் வர்ற ட்ரெயின் வந்து கொரட்டூர்ல இருந்து இதுக்கு வருவேன். பட் இந்த ட்ரெயின் வர்றதை பார்த்தும்போது நான் என்ன பண்ணிட்டேன், 2 வீலர்லயே போய்க்கலாம். இது வேஸ்ட், வர்றதே வேஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு. ரவிச்சந்திரன் லாஸ்ட் 1 மந்த் தான் இப்படிதான் நடந்துட்டு கிடக்கு. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட் ஆகுது. எங்களுக்கு வர்றவங்களுக்கு இதா இருக்குது, கஷ்டமா இருக்குது. அம்பத்தூர்ல இருந்து வரோம். அம்பத்தூர் டெய்லி இதெல்லாம் வரோம். இந்த வண்டியில தான் வந்தோம். ஈவினிங் 7:15 7:45 அந்த மாதிரி தான், 7:30 அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து 7:30 கிளம்ப வேண்டிய ட்ரெயின். மணி 8:00 ஆச்சு, இன்னும் கிளம்பல. கேட்டோம், எல்லாம் ஒரு 300 பேர் சேர்ந்து போய் கேட்டோம், நிர்வாகத்தில் கேட்டோம். ஒன்றும் பதில், சரியான பதில் இல்லை. சரியான வண்டி என்ன லேட்டுங்கிற காரணத்தையே சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க கூட்டத்தை மட்டும் கலைக்கிறதுக்கு போலீஸ்காரங்களை விட்டு கலைக்கிறாங்களே தவிர என்ன காரணம்னு சொல்லி 1 மாசமா இருந்துட்டு இருக்கிறது. வெயிட் பண்ணி ஆமா, இன்னும் வண்டி டைம் சொல்ல ட்ரெயின் எடுக்கலன்னு. என்னோட பேர் கோபிநாத், நான் வழக்கறிஞராக இருக்கேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சில வந்து 710 சொல்லக்கூடிய அந்த அரக்கோணம் பாஸ்ட் இருக்கு. அது முன்னாடியெல்லாம் திருப்பதி வரையும் போகும். இப்போ 710 பாஸ்ட் வந்து அரக்கோணம் வரையும் தான் விடுறாங்க. ஆனால் 8 பெட்டிகளை விட்டு கூட்ட நெரிசல், அவ்வளவு கூட்ட நெரிசல், அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக ட்ரெயின் இயக்கிறது இல்லை, எந்த ஒரு முன்னறிவிப்பும் செய்யறது இல்லை. இதையெல்லாம் வந்து நம்ம யார்கிட்ட சொல்றதுன்னா கூட அவங்களுக்கு ஒரு புரிதலும் இல்லை. நம்ம சொல்றதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது அப்படிதாங்க, அது அப்படிதான் போவோம். நாங்க எதுவும் சொல்ல முடியாது, நாங்க சிக்னல் போட்டா போவோம் அப்படின்ற ஒரு புரிதல தான் அவங்க இருக்கலாங்க. தவிர இது ஏன் லேட்டா போகுது, இதுக்கு என்ன செய்யணும், யார்கிட்ட கேட்கணும்ன்றது மக்களுக்கும் அந்த அவேர்னஸ் இல்ல. இங்க இயக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் யாருமே அந்த பொறுப்புணர்வோட செயல்படுறது இல்ல. 8 மணிக்கு போக வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு போகுது. அதுவும் எந்த பிளாட்பாரத்தில் அந்த ட்ரெயின் போவோன்றத அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே டிஸ்பிளேல போடுறது இல்ல. ஆட்டு மந்திகள் ஆட்டம் அந்த செகண்ட்ல, அந்த 10 செகண்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க இந்த ட்ரெயின்ல இதுல போவா அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லும் போது மக்கள் அடிச்சு பிடிச்சின்னு ஓடுறாங்க. அந்த சீட்டு பிடிக்கிறதுக்கும் சரி, அந்த ட்ரெயினை விட்டுருமான்னு ஒரு முன்னறிவிப்பே இல்லாம ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. குறிப்பா இதை நீங்க நோட் பண்ணணும். 710 நீங்க அந்த டைம்ல வந்தீங்கன்னா அரக்கோணம் பாஸ்ட் மக்கள் அடிச்சுக்கிறாங்க. அதுல வந்து அரக்கோணம் பாஸ்ட் தான் 710 ஒரு கூட ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கூண்டு ட்ரெயின், பழைய ட்ரெயின் வர்றாங்க. அந்த ட்ரெயின்ல நெருக்கடியான ஒரு இது, அதாவது 5:45க்கு விட்டா அதோட 7:10 தான் ட்ரெயின் இங்க இருந்து சென்ட்ரல் இருந்து. கிட்டத்தட்ட 6:10 அந்த ட்ரெயின்ல ஏறி உட்காந்துடுறாங்க சீட்டு பிடிக்குதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு. நான் எவ்வளவோ மெயில் போட்டேன், ரயில் மேடுன்னு சொல்லக்கூடிய இதுலயும் நான் மெயில் போட்டேன். அதுக்கும் திருப்பதி கோச்சி 8 பெட்டி தான் விட முடியும், 8 கார் தான் விட முடியும்ன்றாங்க. ஒரு பொறுப்புணர்வே இல்லை. என்னடா இவ்வளவு கூட்டங்கள் இந்த ட்ரெயின்ல போறாங்களே, மாற்று ஏற்பாடுகள் செய்யலாம், இல்ல ஒரு 6:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் விடலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது இந்த ட்ரெயின் வரத கூட பட்ஜெட்ல தான் வேணும்ன்ற போல ஒரு புரிதலோட இருக்காங்க. ஒரு முன்னேற்பாடா பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இதை கேட்கக்கூடிய மனநிலையில சென்ட்ரல் கவர்மெண்ட் இயங்கக்கூடிய ரயில் நிலையம் இல்லை. ஒரு முக்கியமான ரயில் நிலையமான சென்ட்ரல் ரயில் நிலையம் இதுக்கெல்லாம் ஒரு உடனடி தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு ரயில் நிலையம் இல்லை. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்க எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஜிஎம் அசால்ட்டா நம்ம போய் பார்க்க முடியாது. நாங்க போகக்கூடிய அவசரமான சூழ்நிலையில நாங்க அந்த 5 நிமிடம் 10 நிமிடம் ட்ரெயின் விட்டா அதுக்கப்புறம் 1 ஹவர் 2 ஹவர் வெயிட் பண்ணுமே. நாங்க இன்னைக்கு போனாதான் அரக்கோணத்துல போய் சேர முடியும். ஏதோ பக்கத்து ஸ்டேஷன்னா கூட போயிட்டு நான் அந்த ஆபீசர் போய் கேட்கலாம். அவர் இருக்காரு அந்த பில்டிங்ல, அந்த ஜிஎம் போயிட்டு நம்ம முறையிட முடியுமா? முடியாது. இருக்கவே இருக்கு. ஆன்லைன்ல பயன்படுத்தலாம் பார்த்தா ரயில்மேடு, அதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ரெட்ரஸல் கிரீவன்ஸ் ஒரு வெப்சைட் இருக்கு, அதுவும் சரியான புரிதலோட செயல்படல. அதுல எங்களுடைய லாங்குவேஜே இல்லை, அது 2வது விஷயம். ஸோ ஏகப்பட்ட இடையூறு இருக்கு. இதையெல்லாம் வந்து நிர்வாகம் சீர் செய்யணும். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ட்ரெயின் கம்மி பண்ணியிருக்காங்க. காலையில் ஒரு 10:30 மணிக்கு ஒரு கடம்பத்தூர் ட்ரெயின் போவோம், அதையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் எல்லாம் நிறைய கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து சில கேன்சல் பண்ணாங்க. அது திருப்பி விடணுன்ற ஒரு இதுவே இல்லை. கொரோனா காலத்துல தான் திருப்பதி வண்டியை கேன்சல் பண்ணாங்க. அந்த திருப்பதி வண்டி திருப்பி இயக்குறாங்களான்னா இல்ல, அந்த வண்டியாவது மாத்துறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஆனா போர்டை மட்டும் மாத்திட்டாங்க. இது வந்து திருப்பதி வரையும் போகாது, அரக்கோணம் வரையும் போவாங்க. ஸோ
யாரும் கேட்கக்கூடிய இல்ல, அதனால நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். இவங்களுக்கு என்னன்னா ஒரு அட்ரஸ் பண்றது முன்னாடியே முன்னெச்சரிக்கை பண்ண மாட்டாங்க. யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணி அது உங்கள நியூஸ் சேனல்ல வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரையும் போய் அப்போ அவங்க பட்ஜெட்ல விட்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இருக்காங்க. சார் நீங்க எல்லாம் இது வந்து மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.